வாழை திரைப்படம் எல்லாரோட முகத்திலையுமே ஒரு அழகான ஒரு புன்னகையோட இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். பிரேம் டாவன்சி அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துல நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல கைத்தட்டலோட பிரேம் டாவன்சி அவர்களுக்கு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ். வாழை திரைப்படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட்டை டே 1ல இருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ட்ரஸ்ட் வீணா போகல, ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். டிரெக்டர்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சூரியராஜ் அவர்கள், ஃபஸ்ட்டு மாமன்னன் தொடர்லேருந்து இன்னைக்கு வாழை வரைக்கும் ஃபுல்லாக நின்று சக்ஸஸாக வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாரி சார் கையால் ஒரு ஃபீல். அர்ஜுன் துரை அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மாரி சார் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு என்னைக்கும் ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாமன்னன் என்ற படத்துக்கு மூலமாக கொடுத்தாரு. அந்த வரிசையில் எங்களுக்கு வாழை மூலமாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மற்றும் அண்ட் அதை விட எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது. வீவர் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அண்ட் மக்களை சேர்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பிரில்லியன்ட் ஒர்க் பை தேனி ஈஸ்வர் சார், சந்தோஷ் சார் அண்ட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பை பிரதர் கலை பிரதர், நிகிதா மேம், திவ்யா மேம், எவ்ரி ஒன் அண்ட் போத் த பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். தேங்க்யூ. திரு பிரதீப் மில்ராய் பீட்டர் ஃப்ரம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், அந்த அன்போடையே வந்து ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணிடலாம். வாழை வந்து ஹாட்ஸ்டாரோடைய ஃபர்ஸ்ட் மூவி வெஞ்சர். அது போக 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் முதல்ல ரிலீஸ் ஆனது அதுவுமே மாறி மாறி ஒரு மச் அக்ளைம்ட் டைரக்டர்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நான் வந்து ப்ரொடியூசர் நண்பரை வந்து பாராட்ட விரும்புகிறேன். சுபசுப்ராயன் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் பார்ட்னர் ஆனது எங்களுக்கு சந்தோஷம். பிகாஸ் ரிலீஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்டை நம்பி அதுக்குள்ளே வந்து அதுக்கான அவ்வளோ வேலைகளையும் பார்த்து கமர்ஷியலாக இறங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இது ஒரு கமர்ஷியலான சக்ஸஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழை வந்து ஹாட்ஸ்டார் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு எவர் கிரீன் ப்ராஜெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு அவார்ட்ஸ் வரும் வரல அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல் வாழை அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு மாரிக்கு முதல் வாழ்த்துக்கள். ஒரு ஹாட்ஸ்டாரோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாரின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கலைஞனுடைய
உண்மையான படைப்புன்றது வந்து அவன் தான். அத மாறி ஒரு நல்ல மனிதன் முதல்ல. அதனாலதான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட வாழ்க்கையில இருந்து வந்துகிட்டே இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க இன்வால்வ் ஆகணும்ன்றது எங்களுடைய ஆசை. அவர் பெரிய டைரக்டர் தான், எங்களால் எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாதான். ஆனாலும் ஹாட் ஸ்டார் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும். இன்னொரு கதையை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சீரீஸ், அது அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கட்டாயமாக வரும்ல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மாரியோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி. பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால இந்த ப்ராஜெக்டை புகழ்றதை விட மாரின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்றதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. அது போக இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இருந்து சந்தோஷ் சார்ல இருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஆக்டர்ஸ் ஸ்பெஷலி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படின்னு தான். அது எல்லாமே தாண்டி அதில் இன்னொரு ஸ்பெஷல், நான் போன தடவை பேசும்போதுமே சொல்லியிருந்தேன், இந்த எல்லா ஆக்டர்ஸோட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஃபியூச்சர்லையுமே வர இருக்கிறது. அதனால எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அது எல்லாருமே சொல்லுவாங்க, சும்மா நாங்கள் சொல்லலை, பட் உண்மையிலேயே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித். தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாத்தையும் விட மீடியா இந்த ப்ராஜெக்டை ஒரு சின்ன ப்ராஜெக்டை இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கேரி பண்ணி இந்த படத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த அங்கீகாரத்துக்கும் அதோடைய வெற்றிக்கும் நன்றி. தேங்க்யூ. சிங்கர் ஜெயமூர்த்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இசை பயணத்தில் கடந்த 33 ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த 33 ஆண்டுகளில் 20 ஆண்டு நான் திரையில் பயணம் பண்ணியிருக்கிறேன். முதல் படத்திலேயே சில காரணங்களால் என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கை கடைசியில் ஒப்பாரில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேரியரில் ஒப்பாரில் தான் தொடங்கிச்சு, தவமாய் தவமிருந்து. அதன் பிறகு ஒரு 20 ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிற ஒரு நிலையை மாதிரி ஒரு மாயை உருவாக்கி என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகுக்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை தொடக்கி வச்சிருக்கிறாங்க. வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கும் முக்கியமாக சொல்ல போனால் இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாட வச்சு அது எனக்கு உள்ளேயே போக முடியல. அவங்களுக்கும் தெரியும், நான் மறந்துடுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன் மறந்துடுவேன். அது ஏன்னா அந்த உணர்வு, அந்த உண்மை. எனக்கும் இந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்குது. எப்படின்னா, இது வந்து திருநெல்வேலியில் நடந்த, அந்த வட்டாரத்தில் நடந்த வாழையை பற்றி சொல்லியிருக்குது. வாழை கொலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க இவங்க. இதே தான் நான் வட தமிழகத்தில் கதிரறுத்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோடு நான் விழுந்திருக்கிறேன், அதே போல் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு புதுப்பிச்சு கொடுத்துருக்கிற இயக்குனருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ல இருந்து சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பினை கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிரமணி படம் அப்புன அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமரல் பெருமாளை. இது திருப்புகழ். அதனால்தான் டைரக்ட் பெரும் புகழா வருவார் என்பதற்காக திருப்புகழை பாடுறது. வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக
சொந்தங்களே, கலைஞர்களே, நண்பர்களே, நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குநர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்குநர்கள் பேசுகிறவர்களை குறிப்பாக சொல்லப்போனால் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள். அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி உள்ள அவங்கள உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள போய் டச் பண்ணுதல் தானே உண்மையான வாழ்த்துக்கள். அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. கதை, அந்த கதையை அழகா திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் அந்த கதையை ஒரு நாவலாக எழுதியிருக்கலாம், ஒரு சிறு கதையாக எழுதியிருக்கலாம். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமாக எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அருமையான கதை. அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன். வாழைக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. வாழைக்கு தமிழ்ல ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதாவது அந்த முன்னோர்கள் மாப்பழ வாழை. அந்த லா என்ற லா இருக்கு பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழ்ல ஒரு வாழை பற்றி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபர் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? அதாவது கல்லாதவர்கள் படிக்காதவங்களுக்கு படித்தவங்க சொன்ன அறிவுரை அதுக்கு எமனா இருக்கும். அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டம் ஆகும்? அறமே செய்யாதவன் அவன் செய்யற பாவமே கூட்டமாகும். அதுபோல வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்ப பல புலவர்கள் புகழ்ந்து பாடிக்கிறாங்க வாழையை பற்றி. ஒன்று நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த சொல் வழக்கு பொதுப்படியாக வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழையில போட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ வர படங்களில் ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து தான் பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜ் ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்படி தமிழ் பேர் வைக்கணும். தமிழ்ல பாருங்கள் எல்லாம் வந்துடும். அதனால் என்னன்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேல பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா, அதை விடாமுயற்சியா வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடுபடணும். உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ண, அது பாலா டைரக்டர். அதில் வந்து என்கிட்ட சொன்னார், லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவாக ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்போ சொன்னேன், இந்த படத்தில் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தில் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாரும் தான் ஒத்துழைத்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பாருங்களேன், நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தேவைன்னா அங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். உண்மை இல்லை. அதனால இந்த படத்துக்கு டெஃபினட்டா நம்பிக்கை நேஷனல் அவார்டு கொடுக்கும். அதனால என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய் வரத்தும் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல அன்பான மனிதர். எப்பொழுதுமே இருக்கல, அன்பு, கருணை, கொடை, இந்த மூன்று இருக்கணும். 4 பழக்கத்தை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம்,
நித்தும் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால இந்த படத்துல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றி பெறுனா முதல்ல ஒரு விஷயம் பண்ணல, டைரக்ட் என்ன சொல்றாரு அதை கேட்டு நடிக்கணும். இப்போ இருக்கிறவங்க நேரம் உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு. ஆமாங்க, அப்படிதான் நடக்குது. ஒரு படம் பண்ண நான், அந்த படத்தில் அந்த ஹீரோ சொன்ன அந்த படம் வெற்றி பெற்றா உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் வந்து ஃபைட்டராக இருந்தார். யார்? திலீப். ஃபைட்டராக இருந்தார். அதே பிறகு என்ன பண்ணார்? ஃபைட்டிங் உள்ள மெம்பராகி ஃபைட்டர் ஆனார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது பிறகு என்ன, கேமரா பற்றிலாம் கொஞ்சம் படித்தார். அவருக்கு மாஸ்டர் ஆனார். அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனார். அவர் ப்ரொடியூசர், நான் மாஸ்டர். இது துட்டே கொடுக்கல. அஞ்சல் இது ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார சந்தோஷப்படணும். அது பிறகு என்ன விநியோகஸ்தர் ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தா நீங்க உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை. எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களா, முதல்ல பாருங்களா, ஒரு ஃபைட் நாங்கள் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன ஒரு ஹீரோட யாரு? பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வர்றத எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரு கேட்டல, ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னு தெரியுங்களா, எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கலன்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சு பார்ப்பாரு. அதுக்காக சீன் எடுத்துறது, கடைசியில் எடிட்டிங் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். என்னன்னா, ஒரு கதை என்பது நல்ல பாருங்க, அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதனால்தான் மகாபாரத எழுதும் போது என்ன மகாபாரதம் எழுதும் போது கடவுள் வாழ்த்து பாடி தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்த தடக்க 5 உடை தாழ் செவி நீ முடி கட கலிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை. நல்லா புரிஞ்சுங்கள. எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாலேடி வாலியா, KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ நான் கூட சொல்லுவேன், கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதை இல்லாமல் சண்டை வச்சுக்குவாங்க. அது நாங்கள் கதை போடணும். அதனால இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்ன, அதை விட அதை வழிநடத்தி கொண்டு போன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கமெண்டபிள் ஒர்க் பண்ண நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழை படம் இந்த வெற்றி விழாவில் வந்து இங்கே அனைவருக்கும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாழை திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தமிழக மக்கள் தந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திவ்யா, தேனி ஈஸ்வரன், எடிட்டர் சூர்யா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார், அப்புறம் நடிகைகள் கலை, திவ்யா, நிக்கிலா, தலையாச்சர், அப்புறம் அம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து இந்த உலக அளவில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாரும் காரணம். மீடியா, அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய பொறுப்பை இந்த படத்துடைய நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து எல்லாரும் மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல் நிறைய படங்கள் மாரி செல்வராஜுடைய நவி ஸ்டுடியோவிலேருந்து வரணும். அதுக்கான வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீ ஸ்வர்ணா அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I request the entire team to present the shield. அடுத்தபடியாக சப்டைட்டில்ஸ் இன்சார்ஜ் நந்தினி கார்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சப்டைட்டில்ஸ் இன்சார்ஜ் நந்தினி கார்கி அவர்களே. எஸ் மேம், ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. நந்தினி மேம் ப்ளீஸ் வாங்க. இந்த வாழை படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு படம். நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியை வந்து ஒரு கலையா ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 இதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்ணுறப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய ஒரு நடுவில் விஷுவல்ஸ் வரும். அதில் வந்து ஒரு விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் அப்படியே நடுவில் வரும். இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, அதை பார்க்குறப்போ ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது, ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்கே அழகாக அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. அதோட அந்த உணர்வு, அந்த அந்த பசங்களோட அவங்க உண்மையாலுமே அங்கே வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட வழி, அவங்களோட இது, அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ உயிர்ப்போடு வந்திருந்தது. அந்த வாழையை தூக்கி தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல படங்கள் வரணும், இப்படி வெற்றி பெறணும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு, எங்கள் டீமுக்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக படத்துடைய எடிட்டர் திரு சூர்யா பிரதமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிரில்லியண்டான ஒர்க் பண்ணியிருக்கிற திரு சூர்யா பிரதமன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஆண்டு சரியான ஞாபகம் இல்லை, 2013-14 இருக்கும்னு நினைக்கிறேன். டைமிங்கில் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு செல்வம் கொடுத்தார். அப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன்னு. இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷ்னல் ஜேர்னியாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஜேர்னியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப், பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஊரில் ராஜா, மற்ற பாடல்கள், இது எல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிகினிங்கில் எடிட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது. அது வந்து கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் முதல்ல ஒரு 10 நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரஃப் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துடுங்க, ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, இங்கேயும் போக நான் கூடவே இருங்கன்ட்டார். இப்போ இருந்தேன், ஒரு ஷூட் பண்ணார். அப்போது அதை முன்னாடி பார்த்தேன், அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்கே ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஃபுட்டேஜ். அதை பார்த்து எனக்கு அப்படியே அந்த மரண ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட்டு தூங்கினா தான் கேட்குது. எடிட் டேபிளில் வந்து உட்காரும் பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை, அதனால் சொல்கிறேன், கேட்டுகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே ரஃப் கட் ஆரம்பிப்போன்ட்டு கட் பண்ணியாச்சு. செல்வத்திட்ட முன்னாடி கட் பண்ணுறதுலாம் அப்பப்போ போய் காமிப்பேன். கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க செல்லம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க சூர்யான்றவர். முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் செல்லம், வாங்க சொன்னேன், பண்ணுங்க வர்றேன் அப்படின்பார். 2வது நாள் போய் சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு, அவருக்கு அவ்வளோ எமோஷனல் பண்ணிட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டார். ஃபஸ்ட்டு இந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ட்ரீட் பண்ணுறதா, மெலோ ட்ராமேட்டிக்காக போயிருமே, அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா, எந்த மீட்டரை சொல்கிறதுன்றதுல தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு.
அப்போது போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாக எடிட் பண்ண ரஃப்லாம் பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் கூப்பிட்டு என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த குடுகுடுப்ப சத்தத்தை எடுங்க, அந்த பறவைகள் எடுங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க, அதுதான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் பிடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார், லவ் யூ. மிஸ்ஸஸ் ஜானகி அவர்களே, ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும், அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க, கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஆக்டர் பத்மன் அவர்களே என்னோட மேடைக்கு அழைக்கிறோம். சார், ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. பத்மன் சார். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கமும். பெரிய இடத்துக்கு எங்களெல்லாம் நகர்த்தியிருக்காரு டைரக்டர். திரையரங்கில் ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்த்தோம். எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியங்குளம், கோங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ற முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் இவ்வளோவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆர்டிஸ்ட்டை. அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். அடுத்தபடியாக பல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, பல படங்களுக்கும் சரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற திங்க் மியூசிக் டீம், தி என்டையர் டீம், இட் வில் பி நைஸ் இஃப் யூ குட் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். சந்தோஷ் சார் கூட, தி என்டையர் டீம் ஆஃப் திங்க் மியூசிக், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எஸ், சந்தோஷ் சார் வந்தால் பேசாமல் அனுப்ப மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வாழையை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை இவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக ஆக்குனது கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மாரி செல்வராஜ். இந்த ப்ராஜெக்டை எங்களை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. நாவி ஸ்டுடியோஸ்க்கு நன்றி. ஃபார்மஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கொலாபரேட் ஆன லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இப்போ வரைக்கும் எங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது. அவங்கள பார்க்கும்போது, இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழையில் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்க்குற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எப்பவுமே எல்லா பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீட் பண்ண வர டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பீரியடுக்கும் அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி அமையும். அந்த வகையில் இப்போ ஆஃப் லேட் எங்களை பார்க்க வரவங்க எல்லாருமே வாழை மாதிரி ஒரு படம், வாழை மாதிரி ஒரு படைப்பு, டைரக்டர்ஸ் எல்லாருமே என்னுடைய வாழையை நான் எப்போ படமாக எடுக்கணும்
தெரியல, நான் எடுப்பேன் அப்படின்ற அளவு வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழையை வந்து பண்ணிட்டாரு. இந்த பெஞ்ச்மார்க் வந்து இன்னும் எத்தனை நாள் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், திங்க் மியூசிக் டீம். அவங்க இல்லைன்னா இந்த சக்ஸஸ் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ் நாராயணனும் மாரி செல்வராஜும் அவங்கள பற்றி என்ன சொல்றது, அவங்களுடைய பரியேறும் பெருமாள், கர்ணன் அண்ட் இந்த இது தேர்ட் கொலாபரேஷன், அவங்க ரெண்டு பேருடைய லவ்வை பற்றி அதாவது பாடல்களே தெரியும், அவங்களுடைய லவ்வே வேற. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல வந்து ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசாதவங்க யாருமே கிடையாது. இந்த குட்டீஸ் இப்போ பல பேருடைய மனசை அப்படியே கவர்ந்துட்டாங்க. முதல்ல பொன்வேல் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். எஸ், பல பேரின் இதயத்தை தொட்ட பொன்வேல், ஒரு சில வார்த்தைகள் வாங்க வந்து பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இந்த அளவு வந்து இந்த மேடையில் ஏறி உங்க எல்லாரும் முன்னாடியும் தெரியுமன்றது எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரி சாருக்கு தேங்க்யூ சார். அந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன், இப்போ எல்லோரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தபடியா ஆர் ராகுல் அவர்கள் பொன்வேல் பேசுறப்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க, என்ன பேசுறான் அடுத்து நான் பேசணுமே அப்படின்ற மாதிரி. வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஊரில் இப்படி தான் சும்மா காய் சமைக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன். அதே எங்கள் சார் வந்து படமாக எடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமில் மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ காடு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். கலையண்ணம்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இவன் பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூடயே இருப்பான், அத்தை பையன் தான் உண்டு அவன் வந்து எனக்கு, அதனால் கூடயே இருப்பான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் காய் சமைக்க போவோம். வேறு திவ்யாக்கா, நிக்கிலா அக்கா எல்லாருமே எனக்கு கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. மாரி ராஜா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியான மேடையை தான் நான் பார்க்கக்கூடியது. இந்த வெற்றி விழா என் குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோணுகிறது. இதற்கு அப்புறம் எத்தனை விருதுகள் மாறி பெறுவோம், ஒரு குடும்பமாக வெற்றியடைந்ததாக நிகழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு, அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த என்னோட சொந்த ஊருக்கும் புளியங்குளத்திற்கும் புளியங்குளத்தினுடைய மக்களுக்கும் அதே போல் சுற்றியுள்ள அத்தனை குமராகுறிச்சியூர் மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும், ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் அதுபோல் ரெட் ஜெயின்ஸ், ஹாட் ஸ்டார், இப்படியாக டெக்னீஷியன், ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ், கேமராமேனான அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த மேடையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜே சதீஷ்குமார் அவர்களை, ஆக்டர் ப்ரொடியூசர் ஜே சதீஷ்குமார் அவர்களை ஷீல்டினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமை மிகு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோள் கொடுத்த டிஸ்னி ஹாட் ஸ்டார், ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ,
அதை வெளியிட்ட ரெட் ஜெயின் நிறுவனம், இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன். நான் சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ராகுல், பொன்வேல், கலை, திவ்யா, நிக்கிலா, ஜானகி அம்மா, பத்மன், அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும். அதே நேரத்தில் இந்த இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன், யாரையுமே மறக்காம கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு. மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர். மேலும் பல வெற்றிகளை வந்து அவர் தொட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேம்பு பல பேருடைய மனசுல இருந்து எடுத்துக்கவே முடியல அந்த கேரக்டரை. திவ்யா துரைசாமி ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட், வாழை சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். சார் வந்து டே 1 சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின மக்களுக்கும் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ், அடுத்ததா தன்னுடைய நடிப்பால கனி அப்படின்ற கதாபாத்திரம் இன்னும் ரொம்ப ஆழமா பல பேருடைய மனசுல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பதிஞ்சு இருக்கு. கலையரசன் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி. அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம், மாரியண்ணா, அப்புறம் அந்த நவி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார், அர்ஜுனன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தரை ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட் எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக ஆச்சும் அதே அளவுக்கு என்ன ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு ஒரு மெட்டீரியலாக மாறும், ஒரு மீன் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும் இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபஸ்ட் டே அவர் ஷூட்டிங் பண்ண விதம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன், மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நிக்கிலா விமல் ஆல்ரெடி பல பேருக்கு இவங்களை பிடிக்கும். இப்போ டீச்சர் அப்படின்ற ஒரு ரோலில் வந்துட்டாங்க. பல பேருடைய குட்டி வயசு காதல் நினைவுகள்லாம் அப்படி வந்துருச்சு. இன்னும் அவங்க மேலே அதிக பிரியம். நிக்கிலா விமல் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு.
அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். திலீப் சுப்ராயன் மாஸ்டர், ஆக்ஷன் கோரியோகிராஃபர் அவர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழை ஆக்ஷன் டைரக்டராக உள்ளே போயிட்டு ப்ரொடக்ஷனாக கைமாறினது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் அது அந்த முடிவு எடுத்தது. நான் நிறைய இன்டர்வியூலையும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் இது ஏன் எடுத்தோம்னு சொல்லி. மாரி சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரீரும் பிறமனர் வந்து நான் அவர் கூட கர்ணன், மாமன்னன், வாழை, அடுத்து பைசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சார்ந்து இருக்கும் எல்லா விஷயங்களும், அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதில் அதை தாண்டி வாழை ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இதே சினிமாவில் தான் சம்பாரித்தோம், இதே சினிமாவில் தான் விட்டோம், அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா, நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும். ஆனால் அதை எந்த தருணத்துலேயும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை திருப்பி கொடுக்கும். அதுதான் இந்த வாழை எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி மாரி சார், ரொம்ப நன்றி. நவி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. மேபி அது சினிமா தான் அது சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. ரெட் ஜெயின்க்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும், தேனி சார், குமார் சார், எடிட்டர் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும். நான் வந்து படம் வந்து நேற்று வந்து தெலுங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சிரஞ்சீவி சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ், அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன். சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, தமிழில் தான் படம் பார்த்தாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ, செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களால இங்கே என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு கோடைரக்டர் வந்து என்கிட்ட வந்து, சார் இந்த படம் தெலுங்கு டைரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவுசெய்து போட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுங்க. இந்த படம் வந்து அவங்க சொன்னதுன்னா இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம்
திருப்பி வருமானு தெரியாது. தயவுசெய்து எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுங்க, எல்லா மொழிக்கும் இது பண்ணுங்கன்னாங்க. அதுதான் இந்த வாழை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. வந்தவருக்கு எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு, அதை தாண்டி இந்த படத்தை எங்கள் கையிலேருந்து வெளியே போனதுக்கும் மக்கள் அவங்க கையில் தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடினாங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் சந்தோஷ் நாராயணன் சார். எந்த படத்துல எந்த மேஜிக் வச்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி வாழை ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு. அதோடைய பாடல்களும் சரி, அதோடைய இசையும் சரி. எல்லாருக்கும் வணக்கம். பரிவேறு பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி 2012 to 2015 ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளையிங் வெரி ஹை. அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ரஞ்சித் மாரி, இப்போ நலன் இஸ் மேக்கிங் அன் அமேசிங் ஃபில்ம் வித் கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் சுப்பராஜ். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவென்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும். அண்ட் வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்கில் எனக்கு வந்து 2 of my ஆல் டைம் டாப் ஃபில்ம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்ட் அது இப்படி ஒரு சக்ஸஸ் பாத்துக்குள்ளே பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். நிறைய பேர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம். தேங்க்யூ. திவ்யா மாரி செல்வராஜ் அவர்கள், ப்ரொடியூசர் திவ்யா மாரி செல்வராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 25வது நாள் வந்து ஒரு நன்றி கூறல் ஒரு நாளாக தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைனா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்க சார், உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி மாமரனுடைய சக்ஸஸ் ஜேர்னிலேருந்து ஐ எம் சீயிங் இது இன்னும் வெகு தூரம் நீங்க போக வேண்டியது இருக்கு சார். வாழை படத்துடைய சக்ஸஸ் பத்தி, வாழையுடைய வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விழா நடந்ததுலேருந்து தொடர்ந்ததுலேருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற இனிமேல் நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி.
நான் நினச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரி, என்னோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் என்ன சொல்கிறது, என்னோட திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது, அவனோட கதையை, அவனோட வேல்யூவை, அவனோட வாழ்க்கையை, அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமாக அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டையும் நகன்ட்டையும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன், அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பித்தது தான். வேறு எதுவுமே கேட்கல. மாரி செல்வராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட். இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல. எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமாக சொல்லணுன்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியர்மலை ரஞ்சித்தனை சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ணனில் தானு சார் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், மாமன்னனில் எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை, இதுக்கு ஒரு இதான். இந்த 4 படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ்ங்க ஒருத்தன் தங்கு தடை இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் என்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீமும் தான். நான் அத்தனை என்னோட 4 ப்ரொடியூசருக்கும் இந்த நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம் 4 பேருக்குமே நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து. அதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புகிறாங்க என்னைய. நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி ஆகணும். மறுபடியும் எல்லா இன்டர்வியூலும் சொல்லிட்டே இருக்கா, என்னை ஏன் சூஸ் பண்ணான்னு தெரிலன்ட்டு. எப்படி சொல்கிறது மாஸ்டர், கரெக்டாக உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா, மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவார். என் படத்தில் நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு. அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன். அது அவர் ரொம்ப டிஸ்டர்பன் பண்ணும். அவர் ஏதாவது யோசிச்சா நான் அதை சீனாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனாக மாற்றுவேன். எனக்கு எமோஷனல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அது எப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்படிலாம் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும்போது குழந்தையாக மாறிடுவார். பயங்கர சமாளிக்கவே முடியாது. யுவானை விட மோசமாகிடுவார், என் பையனோட மோசமாகிடுவார். அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொன்னார், நான் படம் எடுப்பேன், என் படத்தை சண்டையே இருக்காது, இது போதும் எனக்கு. ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன், அதை சண்டையே இருக்கான்னு சொல்கிறாருல, அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து ஒரு 1 hour எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருந்தார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும். என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல, ஆன் தி வே போயிட்டு 2 பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது. நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை, நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர், ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா தம்பியான்னு தெரியும். அவருக்கு முடி நிறைக்கல எனக்கு நினச்சிருக்கு. அதனால் நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனை கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மாமன்னன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், என்ன படம் எடுத்து வந்தாலும் வந்துக்குவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து செண்பகமூர்த்தி சார். அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டார். அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்து அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டு கவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. அப்படி பார்த்து முடிச்சுட்டு, சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணணும்லாம் எனக்கு தெரில அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொன்னார், சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிவிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுறேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓடனா கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேர், உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினச்சிக்கோங்க,
ஆனால் நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் அந்த உங்களுக்கு பேர் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னது இருக்குல்ல, ஒரு படம் ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா விடுங்க, உங்கள் அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுலேருந்து தான் இது நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த 3 பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த 3 பேருமே முழுமையாக நம்பினாங்க. அதுலேருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி, இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரெட் ஜெயினில் அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னுடைய மொத்த டீம், என்னோட எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூடவே இருக்க அப்படின்னால அவங்க பற்றி எதுவும் பேச அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடய ப்ராடக்ட், என்னோட படத்தோட வெற்றியும் என் படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லும். நான் ஒரு படத்துக்கு ஒருத்தரை பற்றி சொல்கிறத விட இந்த படத்துக்குள்ள நான் எவ்வளோ முழுமைக்காக நான் ஆசைப்படுறேன், அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க நான் வெறி பிடிச்சி அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். என்னோடய டீமுக்கு, என்னோடய உதவி இயக்குநர்கள், என்னோடய டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோட நடிகர்கள் சொல்லணும். இந்த படத்தில் என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அத்தனை உழைப்பை போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே எப்படி நன்றி சொன்னே தெரில. கலையரசனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும். இப்போ அந்த பசங்க இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் நான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவா இருக்கணும், எப்படினாலும் இவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால சூஸ் பண்ணேன். இவங்களை என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பையன் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம ஒரு அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலையரசனாகட்டும், திவ்யாவாகட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் சேருக்குள்ளேயும் போட்டு ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுகளை. நிறைய அவங்கள துன்புறுத்தியிருக்கேன். நிறைய வந்து ஒரு என்னோடய ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ என்ன நடக்கும்னா எனக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் ஒரு படத்தோட வெற்றியில் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவில், மக்கள் கொண்டாடுற விதத்தில் என்னோட நடிகர்களுக்கு என்னோட வேதனையோ என்னோட ஆசையோ எதையோ கடத்திடலாம்னு நினைப்பேன். அது என்னோட எல்லா படத்துலையுமே நடந்திருக்கு. என்னோட எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகம் வந்திருக்கு. ஆனால் என்னோட படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுக்குற கொண்டாட்டமும் தான் அதை மாற்றிருக்கு. அது பெரியர் பெருமாள்லேருந்து இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அப்புறம் நிக்கிலா விமலும் அப்படி தான். என்ன அப்படின்னா ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேறு படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணாமல் போய் வாழைக்கு போட்டு அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறேன், நம்மளை போட்டு விட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுக்கணும்னு வச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் இந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே என்கிட்ட கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்கிட்ட கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது மொத்த படமும் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். 2 நாள் ஷூட்டிங்கு ஏதோ முழுமை அடையாமல் இருக்குது. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனல் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம். ரொம்ப லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் அதை ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சான் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோடய ஆசிரியர்
அந்த இடத்துல இல்லாமல் எனக்கு இருந்தாங்க, ஒரு நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் இன்னும் அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த அந்த இறுதி நாள் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ பேருமே அழுதுகிட்டு. என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கு நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள், ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன். என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன். அவங்க இன்னைக்கு என்னோட எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சுப்பாங்க, பரியரும் பெருமாள் அங்கே தான் பண்ணேன், கர்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமன்னன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல. ரொம்ப எளிமையான உண்மை என்கிட்ட இருக்குது. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்திலும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோட ஒட்டுமொத்த மக்களுக்கும், என்னோட கிராம மக்களுக்கு, நிறைய புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் நான், நாங்கள் தான் அவங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், என் குடும்பத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ மாமன்னன் ரகுமான் சார்கிட்ட போயிட்டேன். அப்போது வாழை பண்ண போவேன். அடுத்து வாழை நான் தான் பண்ணுவேன். ரகுமான் சார்ட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி, இப்போ ரகுமான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரகுமான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க. ரகுமான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம், அது மாதிரி ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை மட்டும் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோடய படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோடய படம் எமோஷனலாக தெரிவதற்கும், என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இல்லை ஊரில். எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல. அப்புறம் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை, இது எல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள ஒரு நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம். இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன். இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போது நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயங்கரமாக இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற என்னோட விஷுவல்ஸை, என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கிறவங்களேன், நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான், மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவர்கிட்ட போவேன். நான் என்னோட ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவர்கிட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் 2 பேரும் சேர்ந்து. அந்த பாட்டு வேணும்னு 2 பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோடனே இந்த பீட்டில், இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது. சார் அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க. ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க. அப்போ நம்ம இசை கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன். இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திரிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூர்த்தி சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு. அப்போது எந்திக்க மாட்டாங்க போலக்கு யாருமே அப்படின்னு வச்சு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். அவ்வளோ பக்கத்தில் நான் உட்காந்து என் கையை வந்து அவர் மேலே வச்சுருந்தேன். அதனால் எந்திக்கலான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில். அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அது முழுமையாக வெற்றி அடைஞ்சப்பறம் அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க.
கத்தி 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 உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குவேன் அப்படின்னா அது எதையும் நினைச்சு இல்லை, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்றது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இல்லாமல் நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்க இருக்க ஒருத்த வந்து என்னை கைப்பற்றி பேசுறது இருக்குல்ல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? 2 பேர் தான் என்னோட பெருமை. புரியுதா? ஒருத்த ஆடு மேய்ச்சி, அதாவது பெருமையை பேசுறா, உன்ட என்ன பெருமையே இல்லையா? என்னால இப்படி காட்டிகிட்டே இருக்க, கூலியா காட்டுற, தொழிலாளியா காட்டுற. என் கதை நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருந்தேன். திருப்பி நீ எந்த போன 30 வருஷம் முன்னாடி பாட்டேன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பத்தி எடுத்தேன். நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி? எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆட்பாம மாத்தினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து இந்த மேடையில் நிப்பாட்டிருக்கல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் 2 பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமா 2 பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போயிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் வந்து பேசுகிற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்கள் எப்போவாது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியாக நாங்கள் பார்க்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ள என்ட்ரியான உடனே ஒருத்த பேமாட்டேங்குது, பிரபா நண்பர் தான் அவர் கேட்டார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டார். எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா? மக்கள் கொண்டாடுறாங்க. முன்னாடி ஒரு 500 பேர் நின்று நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்குது. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன், ஓகேவா? நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்தை உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து மாற முடியாது. வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுங்கிறது நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அம்மா சொன்னாங்க, வாழை படம் எடுக்க போவேன்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமாம் நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கலை, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உழுனா விழுறாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன். இது ரொம்ப எமோஷ்னலாக உண்மையால் கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்துற பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினச்ச வெற்றியை விட இது பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்ல நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னுக்கு நான் ஒரு மாமன்னன் வெளிச்சு வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போதுலாம் நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன்.
ஆனால் வாழை இவ்வளோ போய் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசாக பார்க்கல, சும்மா சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணுன்னு துடிச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் வாழை டீமுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அசிஸ்டன்டேட்டர்ஸ் இருக்காங்க. குட்டி குட்டியாக அவங்களோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை, தன்னோட எமோஷனலை, தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவர் சொன்னார்ல திங்மிஸ் சந்தோஷ், என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க. எங்கிட்டையும் வாழை இருக்குங்க, எங்கிட்டையும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பியூராக உண்மையாக ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே தான் இந்த இடத்த சொல்கிறேன். நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்ல விரும்பலை, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்பந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டா இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோடய முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம என்னால் கேட்கவே முடியாது, உங்களால் கேட்கவே முடியாது. இதையே உங்களால் தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனில் மட்டுமே நான் கதையாக படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உறவை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீங்கள் உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டிங்க நீங்கள் எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையாக பண்ணேன் அப்படின்னா அது வேற. அப்படி அந்த நாளில் 30 வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில் என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அன்றைக்கு எங்கள் மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அதை படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். அன்னைக்கு தப்பிச்சவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக என்னோட மனைவி திவ்யா, ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோட தனிமையெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுக்கும். என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்களை நம்புகிறேன். மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், நீ வெயிட் பண்ணி சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும், எந்த மாதிரியான என்னோட ஒர்க் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, காத்துக்கிட்டலாம் உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராக அவங்க ஆகி என்ன சொல்கிறது, என்னை ஃப்ரீயாக பேச விடுன்னு என்னை மேடையில் ஃப்ரீயாக பேச அனுமதின்னு சொன்னால் நான் இப்போ தான் பேசுவேன்னு சொன்னேன். வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசுவேன்னு நினச்சேன், உன்னைய பேசலை. ஏன்னா அவங்க அவ்வளோ இந்த வெற்றியில், என்னோட வெற்றியில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. என்னால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்கிறவங்க, தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்கே இருக்குன்னா அது என் மனைவிக்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், முக்கியமாக என்னோட மனைவியோட அம்மா மங்கேக்கரசி, அவங்க டீச்சர்.
அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் 4 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம். ஒருத்தனை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பாளனை பக்கத்துலேருந்து பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திவ்யா மாரியை டிஸ்டர்ப் பண்ணாத, மாரியை வேலை பார்க்குறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமே என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும், ஏன்னா எங்கள் ஒரு யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ள வரான். அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில் தான் அடையுது. ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்புங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்நாள் கூட நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படி என் காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் அண்ணன், என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு, ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தர் முகமாக வர 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 ஒரு நான் லீனியரில் எனக்கு போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தர் முகம் கிராஸ் ஆகுது, திடீர்னு ஒருத்தர் வராது, ஒரு கேள்வி வருது, ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபேஸ் வருது, அப்போ என் ஃபேமிலி தெரியுறாங்க, என் குழந்தை தெரியுது. பட் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையாக நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ் சமூகம் வந்திருக்குல்ல, இதுதான் என்னோட பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொல்கிறேன், எஸ் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறதான் என்னோட நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இங்கே கலையால் சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோ படங்கள் இருக்குது. நிச்சயமாக நான் என் மீதான பார்வை மாறும். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலேயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன். திருப்பி எடுத்து 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 நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். வாழை 2 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் சார், பதிவு சார் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. சும்மா வாழை 2 வரும். வாழை நான் வந்து அது சிவஞானம் வச்சே எடுப்பேன், பொன்வேல் வச்சே எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், என்னோட மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில், எனக்கு தெரியும் இன்னைக்கு மீடியாங்கிறது, பத்திரிகைங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு கலைஞர்களுக்கும். ஒரு பேசும்போது, மேடையில் பேசும்போது, உங்கள் விஷயம் தெரியுமா, முன்னெல்லாம் சென்சார் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம தப்பாக எதுவும் பேசக்கூடாது. இப்போ நான் பேசின எந்த வார்த்தையே இத்தனை கேமராவும் டைட்டிலாக போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் மண்டையில் ஓடுது. ஓகேங்களா, நான் ஒன்று சொல்கிறேன், அதுதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானது தான். நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. நீ தப்பாக பேசினாலும் சரி, சரியாக பேசினாலும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் தாண்டி பரியர் பெருமாள் எப்படி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது என்னை கட்டி அணைச்சாங்களோ, அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சி அன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு நாம் மறுபடியும் ஒரு இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு 4வது நாள் அமைஞ்சிருச்சு. அதனால் மீடியா நம்பருக்கும் நன்றி. கடைசியாக என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் ராம் சார், ஏன்னா இது அத்தனைக்கும் அவர் ஒரு பொறுப்பு. ஒரு மனுஷனை, ஒரு பையனை அப்படியே அடியிலேருந்து பிடிங்கி எடுத்து வந்து அவனாவே வளர விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப அசாதாரணமானது. எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் இயக்குனர் வந்து அவர் வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, நீ வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவர் என்னைய வந்து தத்துவங்களை எனக்கு போதிச்சு, அந்த தத்துவத்தின் வழி உன் வாழ்க்கையை நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்குல அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நான் என்ன பண்ணி எனக்கு தெரியாது. இத்தனை படங்கள் காத்திரமாக ஆகிறதுக்கு காரணம் என்னோட இயக்குனர் தான். அதுக்கு பிறகு ரஞ்சித் அண்ணன், இவங்க 2 பேரும் என்னோட வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள். ரீசன் ஒன்லி எனக்கு இவங்க சுதந்திரத்தை பொதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஏன்னா டேய் நீ பண்ணுறா இவ்வளோதான் அவங்க சொல்கிற வார்த்தை. இந்த 2 பேத்துக்கும் என்றைக்குமே என்னோட மேடையிலும் என்னோட படைப்புகள்லையும் அத்தனையிலுமே இவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். கடைசி என்னோட டீம் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் லிரிக்கிஸ்ட் யுவபாரதி அண்ணன், விவேக், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா
இந்த பாடல்களை மிகச்சிறப்பாக அவங்க எழுதி கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். என்னை நேசித்து அவங்க எழுதுவாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. கடைசி என்னுடைய உதவி இயக்குநர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வருவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பிரச்சனை என்ன தெரியுமா, நான் எங்கள் டைரக்டர்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக வளர்ந்த ஒரு பையன். இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அந்த எமோஷனல் வருமா எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கள் டைரக்டரோட 15 வருஷம் அது ஒரு தாய்மகன் உறவுலேயே இருந்தது. நிறைய சண்டை போட்டுக்குவோம். ஆனால் எனக்கு அவரு தான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அவருக்கு இவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்போம், பேசுவோம், பேசாமல் இருப்போம். ஆனால் என்னோட அடையாளம் அவர் தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பினேன். அதுக்கு உண்மையாக அப்படியே வளர்ந்த பையன் அப்படின்னால என்னோட உதவிக்கிட்ட கொஞ்சம் நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன். அந்த உழைப்பை அவங்களும் போடுவாங்க. அப்படி என்னோட தொடர்ந்து எல்லா படத்துலையும் போட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக அவங்களையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நம்புவேன். இந்த நேரத்தில் உங்களோட யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்களோட அத்தனை பேர் உழைப்புக்கும் நன்றி, நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருமே வாழை ஆரம்பித்த நாள்லேருந்து வாழை ஜெயிச்சே ஆகணும்னு நம்பினாங்க, வாழை முக்கியமான படமாக்கும் நம்பினாங்க. அத்தனை மாரி செல்வராஜ் மீது அத்தனை நம்பிக்கை வைத்த அத்தனை வந்து என்னோட நடிகர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக ஜானகி அம்மா நான் சொல்லி ஆகணும். கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, சாரிம்மா. என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஜானகி அம்மா அந்த படத்தை முதல்ல நடிக்கல. 10 நாள் 5 நாள் ஷூட் பண்ணிட்டு அம்மா கேட்ட வச்சு வேற ஒரு நடிகர் நடித்தாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரில, எங்கள் அம்மா கண்ணுக்கே வரல. என்னடா நடக்குது, இப்படி ஷூட்டிங் ஸ்பாட் நடந்ததே கிடையாது. எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டேன். நான் 4 நாள் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு ஓன் ப்ரொடக்ஷன் வேறு. என்னடா மற்ற ப்ரொடக்ஷன்லாம் ஒழுங்காக வேலை பார்த்தோம், சொந்தமாக படம் எடுக்கிறோம், முட்டாள்தனமாக ஏதோ வேலை பார்த்துட்டோமா, என்ன நடக்குது. ஃபுட்டேஜ் 4 நாள் எடுத்துட்டேன். அப்போ இதுக்கப்புறம் யாரையும் கூப்பிட்டு காய் சமைப்பீங்களா, இது பண்ணுவீங்களா, அது பண்ணுவீங்களான்னு கேட்டு ஒரு நடிகரை கூப்பிட்டு கொண்டு வர முடியாது. கண்மூடித்தனமாக நம்பி ஜானகி அம்மாவை கூப்பிட்றா அப்படி கூப்பிட்ட நடிகை தான் அவங்க. ஏன்னா எனக்கு பெரியம்மாள் கர்னல் அவங்க தெரியும். ஜானகி அம்மாவை கூப்பிட்றா பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. ஸ்பாட்டில் தான் வர்றாங்க. ஸ்பாட் 4 நாள் எடுத்தாச்சு. அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா இது மற்ற படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு என்னை பிடிக்கும். எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த ஒரு நடிகை, என்னை நிறைய கையை பிடிச்சிட்டு அழுத ஒரு நடிகை. இவங்கள மாதிரியான அன்பில் தான் நான் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுவேன். அதனால வந்து அவங்க நம்பினாங்க, நம்பி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா வாழைத்தார் சமைக்கணும், தண்ணிக்குள்ள சகதிக்குள்ள, இதெல்லாம் தாண்டி அவங்க தோணிக்குள்ள சும்மா காய் சமைக்கிறோம், சண்டை போடுறோம், காய் சமைக்கிறோம், சண்டை போடுறோம், நிறைய தார் சமைக்கிறோம், நமக்கு இந்த படத்தில் அப்படி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இதுதான் நீங்கள் தான் அந்த படம், இனிமேல் இந்த படத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அவங்க என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா அழும்போது நான் ஓடிட்டேன்ல நிஜ வாழ்க்கையில். இப்போ நான் எப்படி அழுவாங்கன்னு பார்க்கணும், உட்காந்து ஷார்ட்டில் கேமரா வச்சு பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். என்னென்னமோ ஒரு சினிமா ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன கடத்த முடியுமோ அதை நான் கடத்திட்டேன். பட் என்ன ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒன்று வெடிச்சாதான் அது நடக்கும். ஒரு இயக்குனரால் என்ன பண்ண முடியும், ஒரு இயக்குனரால் இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும், உளுந்து புரண்டு என்ன பண்ணாலும் ஒரு வெடி அவங்களுக்குள்ள வெடிக்கலைன்னா அது நடக்காது. என்னன்னாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அப்போ அந்த வெடியை வெடிக்க வைக்கிறதுக்காக நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன், முரண்பட்டேன். அவங்க கூட நான் வந்து காத்தியமாக வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான முரண். எங்கள் அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள். எங்கள் அம்மாவை இவங்க இத்த மாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்தில், இவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டோமே நினைச்ச ஒரு நாள் அது. அதனால அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ண அன்னைக்கு ஃபுல்லாகவே. அதை அவங்கள ஹர்ட் பண்ணிருமோன்னு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்டர் இவ்வளோ இதாக ரூடாக ஹேண்டில் பண்ண நினச்சக்கூடாதுல்ல. ஆனால் அந்த நாள் அப்படி நடந்துக்கிட்டேன் அந்த வெடிக்க வைக்கிறதுக்காக. அது வெடிச்சிச்சு. அவங்க எப்படி சொல்றது, இந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட அழுகை நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில். அந்த நாள் அந்த எங்கள் அம்மா எப்படி அழுதுப்பாங்க அப்படிங்கிறத என்னை பார்க்க வச்சு வெக்கி தலைகுனியே வச்சாங்க. நான் தலையை குனிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா. அன்றைய நாள் எங்கள் அம்மா எப்படி அழுதாங்க நான் பார்த்ததே இல்லை. பட் அதை அன்னைக்கு சீன் நடிச்சு முடிச்ச உடனே நான் மானிட்டரில் தலை குனிஞ்சு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா நினச்சி பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்க அழுதுப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கும்போது இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு மனசுக்குள்ளேயே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. அந்த நடிப்பை கொடுத்த எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச மனசுக்குள்ளேயே ஒரு கலைஞன் கேட்கறது இருக்குல்ல, மன்னிச்சுக்காங்கம்மான்னு சொல்கிறது இருக்குல்ல. எங்கள் அம்மா என்றைக்குமே மன்னிச்சுக்காமன்னு சொன்னதே கிடையாது, இப்போதையும் சொன்னது கிடையாது. ஆனால் மானிட்டர் முன்னாடி இவங்க முன்னாடி தான் நான் சொன்னேன், அம்மா மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ரொம்ப நன்றிம்மா. உங்களோட இதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில.
ஒரு பையனா சின்ன வயசில் நம்ம ஏன் இவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, நம்மளை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு சின்ன வயசில் பெற்ற தாயும் தகப்பனையும் புரிந்து கொள்ளாமல் அலைந்த அந்த புரிதலுக்காக ஓடி வந்து 30 வருஷத்தில் கலையின் வழியாக என் அம்மாவுக்கும் எனக்குமான உறவை புரிந்து கொண்டதற்கு, அதை படைப்பாக மாற்றி கொடுத்ததுக்கு, எங்கள் அம்மா அதை இப்போ ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த கலை தான் காரணம். இந்த கலைக்கு எப்பவுமே உண்மையாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உதவி இயக்குனர் ராகுல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நிச்சயதார்த்தம் முடிச்சு ஓடி இருக்கான் அவன். நிச்சயதார்த்தம் தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக திலீப் சார் மற்றும் தி என்டையர் டிக்னிட்டரிஸ் வந்து உங்களுக்கு மொமெண்டோ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கான மொமெண்டோ. ஒரு அற்புதமான படைப்பு வாழை திரைப்படத்தை கொடுத்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி.